ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அது யாரா நீ ஆங்கிரி என்பிசியா? ஓகே, நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே க்ளோன் கிங்டம் டைக்கூன் தான் பார்க்குறோம். ஓகே, இது கட்ட சொல்கிறாங்க, கட்டிடுவோம். ஏய் ஏய் யாரா நீ? கைஸ் என்ன மாதிரி ஒருத்தன் ஓடுறான் எப்பட்றா? கைஸ் எப்பட்றா என்ன மாதிரி எப்பட்றா ஓடுனா நீ? எப்பட்றா இத்தனை பேர் ஓடுறீங்க என்ன மாதிரியே? ஓகே, இதுலேயே இதுலேருந்து தான் ஓடுறானுங்க. எப்பட்றா ஓடுறீங்க? ஓ அதான் க்ளோனா? ஓகே, இப்போ காசு இருக்கா? ஓகே, காசு இருந்துச்சு. ப்ளீஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவராக இருக்கு, சளி இருக்குது. ஓகே, அதனால் மூக்கு ஒழுகுது. என்ன அது? இது ஏன் நீ இவ்வளோ வாங்கணும் போல கைஸ். இதுள்ள போனோன்னா இதை வாங்கி நான் காசு வேஸ்ட் பண்ணுறேனோ தோணுது. ஓகே, இது என்ன இடம் அப்புறமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு இங்கே விளையாடுவோம் கைஸ். அப்புறம் நான் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன், ப்ளூட்டோ கேமர் 7 வச்சுட்டேன். கேம் மை கிங்டம் ஒரே பத் இருக்கா? ஓகே, கலான் அது இதில் என்னது இது? இப்போ எப்படி இருக்கான்? ரோபக்ஸ் தான், எல்லாம் ரோபக்ஸ் தான் கேட்பாங்க, தெரியும். ஓகே, எல்லாம் போனஸ் தான். 225 ரூபாவா? ஓகே, அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? கத்தி இருக்குது, லாங் ஸ்வாடுன்னு என்பிசின்லாம் அடிக்கிறாங்களா? ஓகே ஓகே, அட்ரா இது நம்ம அடிப்பட்டா டே. கைஸ் உடச்சு விட்டான். நம்ம கையில் வேறு கத்தி இருக்கு, அவங்க கையில் வேறு கத்தி இருக்கு. இந்த என்பிசி அடிங்கடா டேய். நான் யார் தெரியுமா? பிளாஸ்ட் ஃப்ரூட் கிங்கு. ஐயோ, நம்மளும் அடிச்சிட்டாங்களே. டேய், நான் பிளாஸ்ட் ஃப்ரூட் கிங்குடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிளாஸ்ட் ஃப்ரூட்னாலே எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் தான் பிடிக்கும். அதில் கத்தி வச்சு சண்டை போடும்போதுங்க சும்மா செம்மையாக சண்டை போடுவேன். முடிச்சு விட்டாங்களே. இதில் போங்க, அவங்க வில்லம்பு வச்சுட்ருக்காங்க. என் கிளாஸில் ஒரு கத்தி தான் இருக்குது, எப்படி அதில் எடுக்கிறது? ஐ திங்க் வீடியோ கோலம் மாதிரி தான் நினைக்கிறேன். இதுவும் நம்ம இடம் தானா? இல்லை எங்கேயாச்சும் கத்தி போட்டுக்கா. பை சூப்பர்மேன் அப்கிரேட், பை ஜெயண்ட் அப்கிரேடு, பை நைட். இங்கே நம்ம வந்துட்டோம். முதல்ல இங்கே தான் இருக்கணும். காசு எவ்வளோ? 300 ரூபாய் ஆயிடுச்சா? ஓகே ஓகே கைஸ், இதுவும் இந்த குகவுல தான் போகுது. ஓகே ஓகே, பேரல் இதெல்லாம் வாங்கி என்னது தெரியல. ஓகே, இந்த குகவுல தான் போகுது. இது உள்ள என்ன தெரியல, இவ்வளோ தான் போகும். இதை கட்டி அம்மா மண்டையில் வந்து உள்ள போகுது. இங்கே போனால் என்ன நடக்கும்? பின்னாடி ஏதோ டப்பா தான் இருக்குது, உள்ளேயும் போக மாட்டான். பேக்கில் போகிறான். என்னடா பகிஷ் பிக்கப்பு உட்டா? எனக்கு பிக்கப் உட்டு எடுத்துட்டேனா? ஓகே, என்ன பண்ணோம்? இங்கே இருக்கணுமா? டேய் ட்ராப் கொடுக்கணுமா?
இதுக்குள்ளே போதா? கைஸ் போகுது கைஸ். இதெல்லாம் தூக்கி இங்கே போடணுமா? அதுக்கு ஒரு ஆள் இல்லையா? நம்மளே போட்டிருக்காங்களே. அது யாராச்சும் இருக்காங்களா? காசு கொடுத்து நான் தான் வாங்கணும். பரவாயில்ல. அம்மாடியோட என்னையும் கூப்பிட்டு போகிறாங்க கைஸுங்க. என்னைய கூப்பிட்டு போகிறாங்க. வெறும் நம்ம ஸ்வாட்மேன் மட்டும்தான் வாங்கியிருக்குமா? அதானா? சரி இப்போ இங்கே வச்சுட்டு எப்படி ஓடிடணும்? அது பாட்டு வந்துட்டே இருக்குது. நம்ம எடுத்து போட எப்போங்கடா? இன்னும் இருக்கா? ஓகே. இங்கே என்னது? எதுவும் இல்லை. வேறு எதுவும் இங்கே கட்டுறதுக்கே இல்லை. அவ்வளோதான். ஓகே. 150 கிலோ காசு. 2000 ரூபாய் சேர்ந்துருச்சு அங்கே போய் வேலை பார்க்கறதுக்குள்ள. கார்டன் மாதிரி மேக் பண்ணிடுறாங்க. கேஸ்டல். கைஸ் வாவ் செம்மையாக இருக்கு. அம்மா காசே இல்லை. அதுக்குள்ளே காசு காலியா? ஓகே. ரோபர்ஸ்லாம் நம்ம கிட்டே இல்லை. உள்ளே போய் திருப்பி வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசுலாம் செய்கிறோன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் இருக்கு. டெய்லி ரிவார்ட்ஸ், டெய்லி குவிஸ், ப்ளே ஆஃப் 15 minutes. ஓகே. எவ்வளோ நிமிஷம்? 14. எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணது இல்லையா? 6 நிமிஷம் தான் ப்ளே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ட்ராப்பு அப்படியே தூக்கிட்டு போய் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே வச்சுட்டு அப்படியே தூக்கி அப்படியே ட்ராப்பு, அப்படியே இங்கே தூக்கி அப்படியே இங்கே ட்ராப்பு, அப்படியே இங்கே தூக்கி அப்படியே இங்கே ட்ராப்பு. கைஸ் இது போட போட காசு ஏறுது கைஸ். அங்கே பாருங்களேன். இப்போ 59 இருக்கா? இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இருங்க. இப்போது 88 இருக்கா? இது போட்ட உடனே பாருங்கள். போயிடுச்சுன்னா காசு ஏறுது. அங்கே பாருங்கள். இல்லை இதுக்கா காசு ஏறிச்சு? காசு ஏறுதுன்னு நினச்சேன். இப்போ இது எதுக்கு? என்னைய கூப்பிட்டு போயிங்க போகிறீங்க. இது கையில் வச்சுட்டு போனான்னா இவ்வளோ பைசாது. என்ன நீ பாட்டு போட்டே இருக்குது இந்த விட்ட? நார்மல் பாக்ஸ் மணி 100. கோல்டன் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறது? இந்த கிங்கு ஏதோ காமிச்சது. வாங்க போய் பார்ப்போம். ஸ்வாடை எடுத்துகிட்டு ஓடுறாடே கைப்பிள்ளை. ப்ளூட்டோ கேமர் பை ஸ்டேபிள் 300 தானே. எங்கடா பாஸ்? ஓ அங்கே இருக்கான். வந்தால் சண்டை போடுறான் போல கைஸ். கிங்கு போல என்பிசி கூட சண்டை போட்டுட்ருக்கான். ஓகே நம்மளை அடிக்கல. அது வரைக்கும் நம்ம அவனை வச்சிருவோம். ஐயோ கைஸ் நம்மளே அஷ்டம். இது இருக்கானுங்க. இதெல்லாம் பேசிட்டு நம்ம கைஸ். எங்கே பாஸு? என்ன இவ்வளோ வந்துருச்சு? சேஃப் மோட் யூனிட்டில் வெப்பன். டேய் போங்கடா. என்ன அடிச்சு போட்டானா சொல்கிறாங்க. பெருமையாக விழுறாங்க. ஓ ஆர்ஸ்லாம் வாங்கலாமா? ஓகே. எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஸ்டோன் வால் என்னது இது? எனக்கு எதுவும் வேணாம். என்ன கேட்குறாங்க? ஓகே கைஸ் பார்த்தீங்களா? என்ன பூந்து போகுது? இதை ஓப்பன் பண்ணால் அப்படி ஆகிடுமா? இது க்ளோஸ் பண்ணால் பூந்து போக முடியுது. க்ளோன்ஸ் போகுமா போகாதா? இது பார்ப்போம். க்ளோனும் போகுது. ஓகே அப்போ யாரும் நம்ம இது பேஸ்குள்ளே வர முடியாது. என்ன இது மேலே போகணுமா? கைஸ் மேலே போகணுமா?
ஏய் வா, கிட்ட வரும்போது அவங்க ஆலி அந்த மாதிரியா? ஓகே ஓகே, இன்னும் மேலே போகணுமா? இந்த சைடில் என்ன இருக்குது பார்த்துருவோம். அம்மா இந்த சைடில் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் மேலே போய் என்ன இருக்குது பார்ப்போம். ஒன்று ஏன் இது கொடியா? கொடியை மாற்றுறதுக்கு வருவானுங்களா? ஓகே ஓகே. அப்போ இது யாரோட கேஸ்டல்? நம்ம கேஸ்டல் உள்ளே ஒரு கேஸ்டலோ? ஆமாம், 800 காசு ஃபுல்லாக கிடையாது. இங்கேருந்து அங்கே அடிப்பானுங்களா? குறி வச்சு எப்படி அடிப்பாங்க? ஏன் நம்ம காசு சேர்க்கணும்னா போயிட்டு டப்பா தான் போகணும். இல்லை ஆர்ஸு இது தொட்டால் என்ன ஆகும்? இது தொட்டால் பெருசாகுது, இது தொட்டு ஆர்ஸு தொட்டால் என்ன ஆகுதுன்னு தெரியல கைஸ். சரி ஓகே, ரோபஸ் கேட்கலே இருக்காங்க. எனக்கு தேவையில்லடா ரோபஸ் ஐட்டம். ட்ராப் பண்ணேன். ஓகே ஐ ட்ராப். ஓகே ட்ராப். ஏய் ப்ளீஸ் பாருங்க என்ன எப்படி ஆகுது பாருங்க. இப்படியெல்லாம் ஆனால் கைஸ் ஈஸ்வரா இப்படி தான் ஆகுது. ட்ராப் கப் ட்ராப். ஓகே, இது வேற உள்ள வந்து டமால் தள்ளிட்டே இருக்கு. கோல்டன் பாஸ் எப்படி வேற ஆகுது? தொண்ணுமோ அகேஷ் கோல்டன் பிளாக் வந்துருச்சு. இன்னும் தொட்டோன்னே வந்துருச்சு. இது எவ்வளோ? 5000 ரூபாய் மணி. வா, இப்போ இது போட்டால் 5000 ரூபாய் கிடைக்குமா? அவங்க 5000 ரூபாய் கச்சது. இப்போ லெஜெண்ட்ரி தொடுவோம். லெஜெண்ட்ரி வருமா? லெஜெண்ட்ரி வா. தெரியல, வரவே இல்லை. அது ஏதோ அதுவாக தான் வரும் போல கைஸ் எனக்கு தெரிஞ்சு. என்னடா இது கோல்டு வந்திருக்கு நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்படி போய் ட்ராப் பண்ணுறது போல எங்கேயோ வச்சுட்டு இப்படியே வந்துடலாம். இதை எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. இங்கே யாராச்சும் வாங்கின்னு வந்து ஆள் யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி கோல்டு தொட்டு பார்ப்போம். கோல்டு வருமா? வர மாதிரி தெரியலையே. சரி ஓகே, நம்ம கீழே போகலாம். அன்லாக் விசார்ட் வழியை செஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? கே பை என்னடா இதுங்க விசார்டோ? டேய் என்னடா எனக்கு தாடியெல்லாம் வச்சு விட்டீங்க? ஐயோ கைஸ், நான் பாவம்ல, எனக்கு தாடி வச்சாங்க பாருங்க கைஸ். ஓகே கைஸ், அது கண்டுக்காதீங்க. அது ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் தான் வந்துச்சு. வேலை வீடியோ போகும்போது தான் தொல்லை பண்ணுவாங்க கைஸ். ஃபோன் வந்துடுச்சு திடீர்னு. ஸோ ஓகே, இதை வாங்கலாம். என்ன வாங்க முடியல. ஓகே, இது உள்ளேருந்து தான் தாத்தா வராரு. ப்ளூட்டோ கேமர் தாத்தா. ப்ளூட்டோ கேமர் தாத்தா வைக்கிட்டாங்களே. ஜெயண்டா அன்லாக் பண்ண முடியாதா? பை ஷீல்டு மேன் டோர் ஜெயண்ட். துப்பா ப்ளூட்டோ கேமர் ஜெயண்ட் இப்படி இருக்கிறான் பாருங்க. ஷீல்டு மேன் போடா, எப்படி போகிறான் பார்ப்போம். இந்த போகிறான், கையில் ஷீல்டு வச்சுருந்தான் போகிறான். அதான் ஷீல்டு வேணும். என்ன காசு கேட்குறாங்க இதுக்கு? ஸோ ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி இருக்கும். நைட்டே வாங்கல, அதுக்குள்ளே அப்கிரேட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாமா? ஓகே, கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கேலே இருப்போம். ஓகே கைஸ், நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே ஏஎஃப்கேல இருந்தேன். எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா 5000 ரூபா தான் சேர்ந்துருக்கு.
பாருங்கள் கைஸ் நிலைமையே. செகண்டுக்கு 61 ரூபா தானா. ஷீல்டுமே நினச்சி என்ன பண்ண போகிறோம். பை ஐலாண்டு பிரிட்ஜ் தரடியில் பேக் ஸ்டோன் வால். ஓ ஓகே பை ஐலாண்டு 1000 ரூபாய்கிட்ட இல்லை. தண்ணி மேலே நடக்க முடியுது. பவர் ஆஃப் ப்ளூட்டோ கேமர் டாய் சிங்கம் போல கைஸ். இங்கே கட்டுறதுக்கு தான் காசு சேர்த்து பார்க்குறேன். எல்லாத்துக்கும் வாங்கி செலவு பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ டப்பாவில் போவோம். கைஸ் இங்கே ஒன்று கட்ட வேண்டியது இருந்துச்சு, அதான் நம்ம கட்டாமல் விட்டோம். வாங்கிடுவோமா இவனை? ஓகே இதோட பை ட்ரைண்ட் ஒரு இதுதான் வருது. எவ்வளோ அது? 15,000. ஒன்று ஓகே கிறிஸ்டம் முடிச்சிருக்குங்க. யாருன்னா கொடுத்தாங்களா? எதுவும் கொடுக்கல. கோல்டன் பாக்ஸை கொடுங்கடா. கோல்டன் பாக்ஸ் இங்கேருந்து போகவே முடியல. கோல்டன் பிளாக்ஸ் எடுக்கலையா? ஓகே இங்கே போட்டிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். யூஸ் த கிராப் டு பிக் அப் த பாக்ஸ் அண்ட் இன் த கரண்ட்ஸ் நார்மல் பாக்ஸ் 100. ஓகே கோல்டன் பிளாக்ஸ் கோல்டன் பாக்ஸ் கொடுங்கடா. ப்ளீஸ் கோல்டன் பாக்ஸ் கொடுக்க மாட்டானுங்க இவங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. ஒரே ஒரு அடி தான் கொடுத்தாங்க. ஓகே நம்ம இதையே தூக்கி போட்டுருக்கோம். 15,000 ரூபா கேட்குது என்னமோ அதுக்கு. ஓகே இதெல்லாம் போட வந்துக்கிட்டே தான் இருக்குமா? அப்படின்னா நம்மளால போட முடியாதே. நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல அப்படின்னா காமிச்சிக்கணும். ஓகே நம்ம வெளியே போயிட்டு என்ன பண்ணின்னு கிடப்போம். எதாவது வாங்குவா. பை டார்கெட் பை ஃபென்ஸ் 40 ரூபா தானே வாங்குவோம். 120 ரூபா தானே வாங்குவோம். என்ன பண்ணணும்? அடிக்கணுமா? தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லாக கலெக்டரா? இன்னும் முதல்ல நம்ம ஒரு இடத்த ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த இடம். ஓகே ஃபஸ்ட்டு உள்ளே முடிச்சிடலாம். அங்கே தான் அதிகமாக காசு கிடைக்குது. திருப்பி ஏஎஃப்கே போகணுமா? நம்ம கோட்டையை நம்ம சுற்றி பார்க்கவே இல்லை. ஓகே இதுதான் நான் கோட்டை பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் கோட்டை. இப்படி தான் இருக்குது. இந்த போகிறான் பாருங்க தாத்தா. என்ன பண்ணுறானே பார்க்கல. நம்ம வேலையை போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரல. என்ன ஆகுது? என்ன குதிரை இருக்குது? ஏய் ஏன்டா குதிரையை சாவச்சிங்க எடுத்துகிட்டு போயிட்டு? ஐயோ சைத்தாமா தானே இது? ஏ கைஸ் சைத்தாமா யார்ரா நீ? ஓ இவன் சைத்தாமா. ஏய் எனக்கு ஒன்றும் புரியல. ஓ என்ன இது கைஸ்? என்ன இது? ஓ ஏய் டீ எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ என் கத்தியை காணோம். ஐயோ என் கத்தி எடுக்க போனால் என்கிட்ட இருந்து இப்படி கேட்குறாங்களே காசு. ஓ கேஸ் என் கத்தியை காணோம். காசு 500 ரூபா. ஏதோ புக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் போர்ஷன் ஏதோ கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு புக்கு. அப்புறம் டைமண்டு கூட கொடுத்துட்டாங்க.
இன்னும் 2 நிமிஷம் இல்லைன்னா இன்னொரு போர்ஷன் கிடையாது. என்ன போர்ஷன்னு பார்ப்போம். ஸ்டோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ஷன்லாம் இருங்க. பேக்கே காணும் கைஸ். ரீஸ்பாம் பண்ணலாம். ஓகே, என்ன இது டோருக்கு கைஸ்? இன்வெர்ட்ரி வெப்பன்ஸுங்க டோருக்கு. போர்ஷன்ஸ் எதுவும் இல்லையா? ஓ, இத்தனை போர்ஷன் இருக்கா? ஸ்ட்ரென்த் போர்ஷன், காயின் போர்ஷன் யூஸ். 2 கிலோ 1 யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் தானே, பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காயின் போர்ஷன். இது கத்தி. ஓகே, கத்தி எடுத்தாச்சு. ஓகே, வில் க்ளோன் த சர்வர். ஓ நோ, என்னால் எப்படி குதிரை எடுக்க முடியும் தெரியல கைஸ். ஓ, காசு வேணும். புஷ் கேட்குறாங்க குதிரை எடுக்க. இப்போ எங்கே வேறு குதிரையாச்சும் எடுக்க முடியுமா தெரியல கைஸ். இன்னும் 8000 ரூபாய் வேணும். அது ஓகே, பட்டுனேட்ரா ஏறு. முடியல. ஓகே, தும்பல் அதிகமாக இருக்கு. டேய் நீண்ணா, என்னது இது? நான் இது கேட்கவே இல்லையா? ஐயோ, ஏன்டா என் குளோன்னு சொல்ல காலில் உள்ள வைக்கிறீங்க? டேய், உங்களுக்காகவே இந்தாங்கடா மரண தண்டனை, வாங்குங்கடா. சாவுங்கடா. என் குளோனை என் காலில் உள்ள வச்சிங்க. ஏய், குத்தி போட்டுருவான். குத்தி பா. டேய், லூட்டாகிய மாதிரிடா. ஐயோ ரானுங்க. டேய், அடி வந்துட்டா நீ நான் பெரியாளா? ஐயோ, ஹெல்த்து கம்மியாகுது கைஸ். ஏய், திரும்ப உயிர் போச்சு வருவோம்டா உன்னை அடிக்கிறதுக்காகவே. குத்து கைஸ். இவனையோ போட்டேன். டேய், வேஸ்ட்டா நீ எல்லாம் ஒன்றும் அசால்ட்டாக போடுவேன். நம்ம க்ளோன்ஸ் லெவல் 1 தானா? லெவலுக்கு போய் அப்கிரேட் பண்ணுவோம். இல்லை, 500 லெவலில் வச்சுருக்கானுங்க. கெட்டு 250 க்ளோன்ஸா? ஓ நோ, இப்போ தான் நம்ம ஒன்றா கலெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம போயிட்டு க்ளோன்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம். இது எங்கா? ஓ, இதுதான் லெவல் 2ல் இருக்குது. நைட்டு மட்டும்தான். எனக்கு நைட் வாங்க காசு இருக்கா? பை நைட் போகிறான் பார். லெவல் 2ல் போகிறான் பார். அடிப்பான் பார். ஒரு அடி தான் கைஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்ருவோம். ஓகே, 250 காயின்ஸ். இது ஒரு 250 காயின்ஸ். சரி, ஓகே கைஸ். லெவல் 1000 இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணிட்டேன். நைட் வாங்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல, காசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். உள்ளே போயிட்டு கிங் இன்வெஷன் வந்துருக்காங்க. தோக்கச்சாக்கா 5000 ரூபா கிடைக்குமா? என்னது இது? என்னது? என்ன இங்கே வந்திருக்கேன்? அங்கே கேட்கவே இல்லை. எங்கடா கிங்கு? அங்கே இருக்கானுங்க. ஓகே, ஜெயண்ட்லாம் போய் சண்டை போடுறானுங்க. இங்கே கிங் இருக்கான். இவ கிங்கு இல்லையா? கிங் எங்க? டேய், கிங் எங்கடா? கிங்கா? அதுவும் இருக்காங்க கிங்கு. டேய், அடிங்கடா இவனை. கிங் அடிங்கடா. ஒன்றும் அவன் நம்மள அடிச்சிட்டானே. ஏ கைஸ், இங்கே வந்து கிங்க அடிங்க. ஐயோ, கிங்கு சாவடிங்க. சாகல. ஓகே, கிங்கோட ஹெல்த் எங்கே காட்டுதுன்னே தெரில கைஸ். மேலே ஏறி அடின்னு அடிப்போம். என்பிசி சேர்ந்து தான் அடிக்கிறாங்க. ஏன்னா நம்மளையே அடிச்சிட்டாங்க. குத்தி இப்படில அவனை குத்தி கொல்ல பண்ணிடா. டே, எங்கடா இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க? இங்கே வாங்கடா ப்ளீஸ். பாருங்க என்ன பண்ணுறானுங்க. ஓ ஓகே, கன்வெர்ட். சுத்து விட முடியாதா? ஓ, பொறுமையாக தான் போகுமா? டேய், நான் பாட்டு சவனேன்னு இருக்கேன். நீ என்னடா இங்கே குறுக்க வரீங்க? டேய், கத்தி கையில் வச்சுனா உங்களுக்குலாம் இதுடா அன்காமன்ல கிடச்சிக்குது. ஓகே,
ஓப்பன். அவ்வளோதானா? என்னாச்சு? இன்வெர்ட்ரி இதோ இருக்குடா. இன்வெர்ட்ரி கத்தியில் போகும். என்ன என் கத்தியை காணும்? இந்தோ எக்யூப் இது வச்சாச்சா? இவ்வளோ டேமேஜ். இன்னொரு கத்தி இல்லையா? சரி, எங்கே அந்த கத்தி? பெரிய பார்த்து தான் போடணும் கைஸ். என்ன இருக்குது? ஐயோயோ. ஓ இதுவா? ஓகே. என்னன்னு தெரியல. இது கையில் எடுத்துகிட்டு போகிறான். கத்திக்கு பதிலாக இந்த கட்டையை எடுத்துன்னு போகிறான். நம்ம எடுத்துன்னு ஒன்றும் இல்லை. அதான் ஓகே. ரீஸ்பாம் பண்ணிட்டு உள்ளே போகும். இன்னும் 2,000 ரூபாய் தான் வேணும். இன்னும் ஒரு 1000 ரூபாய் தான் வேணும். இந்த தூக்கி காசு போட்டாக்கா டப்பா போட்டால் கொடுப்பானுங்களா? நான் பிக்கப் பண்ணலையா? ஏய் எட்ரா. ஓ பாருங்க எவ்வளோ. ஓகே வந்துருச்சு. ட்ராப் பண்ணிட்டு போய் அதை கட்டுவோம். ஓகே கட்டிட்டேன். என்னது? யார் இவன்? இங்கேருந்து வரான். அவன் அடிக்கணுமா? ஐயோ டே அடிக்காதரா. யார் இவன்? ஓ ப்ளீஸ். நான் கூட அடிப்பான்னு நினச்சி பயந்து ஓட்டேன். இவன் போய் இவனுங்களெல்லாம் அடிப்பான் போல. டே போடா. எங்கடா? ப்ளீஸ் எங்கா? ஐயோ இங்கே தானே இருந்தான். இதோ வெளியே போயிட்டானா? இவன் அடிக்கிறத நான் பார்த்தே தீருவேன். இவன் எப்படி அடிக்கிறான்னு பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே எப்படி அடிக்கிறான்னு பார்க்கலாம். ஒரு அடி அடித்தாலும் எல்லாம் காலி. இவன் ஒருத்தனை அடிக்கிறதுக்காடா நீங்கள் எல்லாம்? ஐ இந்தா இவன் அடிக்கிறதுக்கு நானே போகணும். வேலைக்கு சாங்க. இவனோட எங்கே நம்ம குரூன்ஸு எங்கே காரணத்தில் அது இருக்கான்ல. அவனோட பவரை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இவன் எப்படி அடிப்பான்னு தெரில. ஓகே அது நல்லா அடிச்சா சம்மதான். இப்போ இன்னொருத்தனை சமன் பண்ண முடியாதா பார்ப்போம். ரீசாட். ஓகே தலை மட்டும் தனியாக ஊந்துச்சு. தலை மட்டும் இல்லை எல்லாமே தனியாக தான் ஊந்துச்சு. டேய் ரீபோர்ட் தூக்கி போட என்ன ஆகணும்? ஓகே உள்ள போய் இன்னொருத்தவங்க சம்மன் பண்ணி விடுவோம் நம்ம. இப்போ திருப்பி வருவான். திருப்பி கட்சின்னு காட்டுவாங்க. சம்மனா மாட்டான். நம்மளாம் சவுத் தான் பை. சவுத்து அப்படின்னு எதுக்கு இது கேட்குது ஃபஸ்ட்டு. வந்துட்டான் கைஸ். வந்துட்டான். போடா கிங் வரும்போது இன்னும் சம்மன் பண்ணி விடணும் கைஸ். செம்மையாக அடிக்கிறான். இப்போ உள்ளே வந்துட்டா பூட்டிடுவாங்களா நம்மளை வச்சு? இது உள்ளேருந்து வரான். எங்கே இருக்குது இது உள்ள? உள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே என்ன இவ்வளோ இருக்குது? 8,000 ரூபாய் இருக்குது. சரி கேஸ் ஸ்டோர் உள்ள போய் பார்ப்போம். இவன் பாம் தூக்கி போடுவான். இவன் என்ன பண்ணுவான்னு தெரில. சூப்பர்மேன். இங்கே ஜெயண்ட் வருவானா? ஓகே அப்போனா ஷீல்டு மேனு விசார்டு ஏகப்பட்டது லைட்டு வராது. பாவம் ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு லைட் டப்பா தான் இருக்குது. இது உள்ளே கம்மியாக தான் போகிறாங்க. ரைட் போகலா. ஐயோ விட்டாடே. நான் வச்சு தான் விட்டா போல. பரவாயில்ல பார்த்து போயிட்டு வாட்டும். என்ன இது அடிக்கடி காமிச்சுனுங்குது?
லெவல் 2 இருங்க. நான் சூப்பர்மேன் வாங்கவே இல்லையா? சூப்பர்மேனுங்க வாங்கினேன். இவ்வளோ வெறும் அப்கிரேடு தான் போகலையா? ஐயோ, சூப்பர் பேட் எங்கே வாங்கணும்? சூப்பர் பேட் வேறு யாரையும் சூப்பர் பேட் வாங்க சொல்கிறாங்க. எங்கே இருக்கிறது தெரியலையா? சரி, ஓகே. எல்லாம் லெவல் 2 போயிடுச்சு. இதுவும் லெவல் 2 ஆகிக்கிட்டே டெமோ லிஸ்ட்டில் நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. அதனால் நாங்கள் லெவல் 1 இருக்கட்டும். ஃபுல்லாக வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம போய் சண்டை போடுவோம். கிங்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அது ஏன் அந்த இடத்துல அவனை தூக்கி போகிறதுக்கு வரவே இல்லை? நம்ம அதே தூக்கி போட்டு சொல்கிறாங்க. கடுப்பாகுது. ஓகே, நம்ம மேலே போட்டி எதுனா ஒன்று இதுலேருந்து அனுப்பி விட்டால் பரவாயில்ல. இதுக்குள்ளே போக முடியுமா? இதெல்லாம் ஒளியாக தந்தது. போங்கடப்பி, இதை தூக்கி போடுறதுக்கு நான் இங்கேயே வந்துருக்கேன்டா. ஓகே, ரீபர்த் போடணும்னா வேணாம். 50% என்ன டேட்டு தெரியலையே. சரியாக தான் ஒன்று லோனெல்லாம் லெவல் 150 மாற்றணுமா? ஓகே, வெளியே போயிட்டு இந்த ஒரு கலெக்டரை வாங்கி விட்டுருவோம். 80 ரூபாய் தானே கேட்குது. இன்னும் 100 ரூபா கேட்குது. அடுத்து 120 ரூபா கேட்குது. இப்படிதான் கேட்டு ஏமாத்துறீங்களா ஊரை? எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க கைஸ். இன்னும் 20,000 வரப்போதா? ஒரே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு எதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கட்டிட்டு வந்துடும். ஏம்மா எப்படி இருக்குது கேனன்? இது அதுவா? ஓகே, ஓகே கைஸ். இப்போ வந்து இங்கே கட்டுறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளோதான், மேலே முடிச்சாச்சு. இப்போ வந்து வேற எங்கேயாச்சும் எஸ் உள்ள ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரியல, அடிக்கடி காட்டிகிட்ருக்கு. மூடிடும் கைஸ். உள்ள ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வந்துடலாம். அப்புறமா எதுவும் அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மட்டும் தனியாக எதுக்கு தெரில. இன்னும் கோஷன் அது இதுன்னு கெச்சிட்ருக்கு. ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் கட்டுறதுக்கு இருக்கா பார்த்து கட்டியே வச்சிடலாம். ஐ திங்க் வேறு எதுவும் கட்டுறதுக்கு இல்லைன்னு நினச்சேன். இருக்குது, அவ்வளோதானா? இதெல்லாம் இருக்கா? ஓகே. கலெக்டர் எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. இதெல்லாம் அதோட அதிகம் போல. ப்ளூ ஃபஸ்ட்லேயே ப்ளூ தானே? ஃபஸ்ட்டில் பிங்க்கா? ஓகே, அவ்வளோதானா? லாஸ்ட்டில் என்ன க்ரீனா? ஏய் அடா, என்ன காணோம்? ஒயிட்டா லாஸ்ட்டில்? அப்படியே இங்கேருந்து ஓடனா முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் கலெக்டரும் வாங்கியாச்சு. கலெக்டர் தான் அப்படின்னு என்னடா ரைட் பண்ணி கொடுக்குது தெரியல கேஸுக்கு. ஓகே, கஸ்டமைஸ் அவதார். இதெல்லாம் ஃப்ரீயா?
எனக்கு தெரியல. என்கிட்ட ரோபக்ஸ் இல்லை. விடுங்க. இங்கே கேட்கறதில்ல ரோபக்ஸா? ரோபக்ஸ் தான். எனக்கு அது தேவையே இல்லை. ஓகே, வேறு ஏதாச்சும் உள்ளதா அப்கிரேட் தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கட்ட வேண்டியது எதுவும் இல்லை. ஸோ அப்கிரேடை பண்ணி விட்டுடலாமா? என்ன கட்ட வேண்டியது இருக்கா? இல்லை. நோ நோ ஒன் ஹாவ் டு பில்டு. அதுதான். ஜெயண்ட்டும் ஒன்று தான் இருக்கா? ஸோ ஓகே, எல்லாத்துக்கும் அப்கிரேட் பண்ணுறோம். டெமோ லிஸ்ட் எங்கே வாங்குறது? எங்கேயோ இருக்கானுங்க. அவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல கைஸ். அவனுங்கெல்லாம் பேர் இருக்குது, ஆனால் எங்கே வாங்குறதுன்னு தெரியல கைஸ். என்ன இது? என்னது? பிராக்ஸ்ன்னு தான் வருது. ஓகே, மைண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இது இருக்கட்டும். இதில் இருந்துக்கிட்டே என்ன இதில் கூப்பிட்றாரு ப்ரோ. எப்படி ப்ரோ இதில் தான் ப்ரோ இருக்கீங்க? இதில் தானே இருக்காரு? இதில் தான் இருக்காரு. ஓ நோ, தண்ணிட்டு கஷ்டம். மண்டாய் ஏற மாட்டேங்குது. ஓகே, இது மேலே ஏறி அப்படியே அது மேலே ஏறி அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு வருவோம். ஜின் 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 ஜி காடா டன் டன் 2 காடா அப்படி வருவோம். ஓகே, இந்த ஒன் டாப் பாருங்க, ஜெயண்ட்டு எப்படி போகிறான். நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னை அடிக்க வந்துட்டான்னு நினச்சேன். பார்த்தாக்கா இவன் நம்மளோட க்ளோன் தான். நானே ஷாக் ஆகிட்டேன். எப்படா எனக்கு க்ளோன் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்ட்டு. என்ன கிங் வந்திருக்கானா? நல்லா சண்டை விட்டுருக்கானுங்க. எங்கேயோ கட்டுறாச்சுக்கும் எனக்கு இல்லை. ரீபத் பொறுத்துக்கு என்ன தேவை? லெவலில் தான் ஏற்றணும் கேஸ். ஆமாம், லெவல் ஏற்ற போய் ஏதோ எனக்கு பார்த்து வைக்க மாட்டேன். என்ன இது? ஃப்ரீ ரிவார்டா? கேஸ் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இந்த டிமோ லிஸ்ட்டில் எங்கே தான் இருக்கான்? அப்கிரேடு போடுவோம் கைஸ். எல்லாமே அப்கிரேடு போடுவோம். எல்லாத்துக்கும் அப்கிரேட் போடுவோம். என்ன ஆகுது பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நைட்டுக்கு அப்கிரேட் நிறைய ஏற்றணும். ஓகே, போதும். ஐயோ, அவனுக்கே 13 லெவலா? ஒரு நோ கைஸ். பாருங்க, அவன் போய் அடிச்சானாக்கா காலி எல்லாரும். நைட்டு போய் ரெடி அடிச்சாலும் எல்லாம் காலி கைஸ். ஓகே, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, என்னத்துக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியல. என்ன இன்வெர்டரில் செகண்ட் கிளான்னா 100க்கு என்கிட்ட இல்லையா? ஓகே, அம்மா மண்டையிலே பாம்பு போட்டாங்களே. ஒன்றும் கைஸ் பாருங்க, மண்டையில் டொமால்னு ஏதோ போட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன கட்டுறதுக்கு இருக்கேன் எனக்கே தெரியலையே. டிமோ லிஸ்ட்லாம் எங்கே கட்டணும்னு தெரியலையே. ஓகே, இன்னொருத்தனை சமன் பண்ணிவிடுவோம். கட்சின்னு வந்து நான் நினச்சேன் என்னதான் அடிக்க போகிறான்ட்டு. என்ன அடிக்கிறா இப்படி ஓட்டேன். ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கே தான் எல்லாரையும் கட்டுறது? காலிலேருந்து நெருப்பெல்லாம் போகுது. ஓகே, கேரேஜ் கட்டணுமா? இவங்கெல்லாம் ரோபக்ஸு.
இதெல்லாம் அப்படியே ரோபர்ஸு. இது நம்மளை வாங்க சூப்பர் ஸ்கின்னு. என்ன பண்ணோம் ஒன்றுமே தெரியலையே. ப்ளீஸ் எல்லாம் எனக்கு தெரியல, எதுவுமே புரியல. ஐயோ அவ்வளோதான் போயிடுது கைஸ். ரீபர்த்து போடுறதுக்கு நான் என்னத்த வந்தேன்ல. யுவர் டைக்கூன் வில் பி ரீசார்ட் பட் யூ வில் பி கீப் ஆல் யுவர் க்ளோன் லெவல். இப்போ எத்தனை லெவலில் இருக்குதுன்னு தெரியலையே. என்ன பண்ணணும்? ரீபர்த்து போன என்ன தேவை? எது தேடதான் இருக்குன்றாங்க எல்லாம். ஏன்டா என் மண்டை விடுங்க. இருக்கவங்களுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு எதுக்கு அப்கிரேட் பண்ணணும்? ஓகே. ஐயோ கைஸ் மண்டை மேலே போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க தெரியாதாடா? அப்படி போடுறீங்க மண்டை மேலே. அரைச்சோ ஒரு அப்கிரேடை போடுங்க. ஸ்வாடு மேனுக்கு ஒரு அப்கிரேடை போடுவோம். அப்படியே வெளியே ஓடுவோம். ஏய் நல்லா மாட்டிக்கிட்டான். ஓகே. ஓப்பன் கிரியேட் அம்மா கைஸ் என்னத்தையும் ஏன் மேலே இதெல்லாம் போடுறாங்க. ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சிரிக்கிறான். ஓகே இதை ஓப்பன் எப்படிலாம் பார்க்கலாமா? ஓகே வாடா ஏய் வரண்டா. எங்கள் அம்மா மேலே அடிக்கிறாங்க. என்ன எல்லாம் இங்கே நின்ட்டானுங்க. சாப்பாடு ஒன்றும் இல்லையே வாங்கடா. எங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். பலூன். பலூன்லாம் இருக்கா? ஓகே. அங்கே எவனோ ஜெயண்ட்டாக இருக்கான். அவன் ஹெல்ப் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நிறையா காசு கிடைக்கும். கேஸ் கம் ஹேர். எங்கள் சொன்னால் வரவே மாட்டானுங்க. டே அந்த ஜெயண்ட்டை போய் நம்ம சிங்கிளாக தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிதி வச்சாலே நம்மளை காலியே. ஐயோ எடுத்துட்டு வரைக்கிறான் கைஸ். ஒன்றும் மிதிக்கிறான். மிதி என்ன எந்த அடிக்கிறீங்க? நான் உங்களெல்லாம் கையே கல்யாணம் ஆகிடும். யாருன்னே எனக்கு தெரியல. அதான் அடிச்சுட்டு தொடங்குறேன். நான் அடிச்சுடும் டே எல்லாரையும் அடிப்பா ப்ளீஸ். அந்த ரெட் ஹெச்பிலேருந்து எல்லாரையும் அடிச்சிட்டேன்ல பார்த்தீங்கல்ல. உங்கடா ப்ளூட்டோ கேம் என்ன எவ்வளோ பவர் பார்த்தீங்கல்ல. ஒன்று அடுக்குள்ளே அடிச்சு முடிச்சுட்டாங்க. மேலே போனால் வெளில மட்டும் கைஸ் இருக்குது. நீங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஸ்டாப் ஃபாலோ. இல்லை ஏன்னா நான் குதிரை மேலே உட்காந்துட்டேன். நானா அது இல்லையே. நான் எங்கே? இங்கே தான் இருக்கேன். கண்ட்ரோல் சார் போங்கடா அடிங்கடா. பார்த்தல என் படைய பேர் பொருட்டோகியவர் படைய பொருட்டோகியவர் படைய பாரு. குளோபல் சேட்டா என்னது இது? எப்பா என்னோட சாமி என்ன இக்கே மண்டை வலிக்குது. இன்னும் வரையா மண்டை வெளிச்சிடும். ஓகே இதில் ரீபர்த்தை எப்போ தான் போடுறது தெரியல கைஸ். ரீபர்த் எப்படி போடுறது? கிங்கு வந்துட்டான். கிங்கு ஓடு கைஸ். கிங்கே நம்ம அடிச்சிட்டோம். கைஸ் கிங்கே அடிச்சிட்டானுங்க.
ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாமா என்னன்னே தெரியலையே. என்ன பண்ணுறது? இருக்கிற காசுக்கு எல்லாருக்கும் லெவலை ஏற்றி விடுவோம். லெவல் அம்மாடியோ. ஓ, அதனால நிற்கிறவங்கள தூக்கி போட்டுருவாங்களா? நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே டேஸ். ஏய் புளூட்டோ கேம் இருக்கா? வாங்கடா. இருங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு குளோன்லேருந்தே நம்ம பண்ணி பார்ப்போம். ஜெயண்ட் ஒன்று, அசாட் ஒன்று. குதிரை மேலே இருக்கான்ல, எங்கே குதிரைக்காரன்? குதிரைக்காரா நைட்டு இல்லை அடிச்சிடும். அது இருக்காங்க வயசு. இன்னும் முடிச்சு விட்டீங்க ஏதோ காரத்துக்குள்ள ஒன்று. இப்போ தான் போகிறாங்க. போட்டோம் போங்கடா. டுர்ரை நெட்வொர்க் கம்மியாக இருக்குது போல். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா சொல்கிறதுக்குள்ளே அடிச்சுங்க, அது நம்மளே போதுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் இல்லை, அட்லீஸ்ட் லைக் ஆச்சு பண்ணுங்கள். எத்திகேமர் ஃபேன்ஸ் லைக் மீ. ஓகே, பாய்.